வணக்கம் நண்பர்களே, எதுவும் முடியும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு லிக்விட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல இந்த பிசுப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மஞ்சள் பொடி, அது வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்ன மாதிரி ஷாம்பு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சூடம் எடுத்துக்க போகிறோங்க. சூடம் வந்து மிளகு கலக்காத சூடமாக எடுத்துக்கோங்க. மிளகு கலந்த சூடம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ஒரு பிசுப்பு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து மிளகு கலக்காத சூடமாக வாங்கிக்கோங்க. அந்த சூடம் வந்து எத்தனை நீங்கள் வாங்க, பெரிய சூடமாக இருந்தால் ஒரு 3 சூடம் வாங்கிக்கோங்க. சூடம்னா சில பேர் கற்பூரங்க, 3 கற்பூரம் எடுத்துக்கோங்க. பெரிய கற்பூரமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. சின்ன கற்பூரமாக இருந்தால் ஒரு 5, 6 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இந்த எலுமிச்சைப்பழம், உப்பு, மஞ்சள், ஷாம்பூ, சூடம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் ஒன்று நம்ம எடுத்துக்கணுங்க. பெரிய டம்ளரில் வந்து இது வந்து எனக்கு வந்து 300 பிடிக்குங்க. இந்த மாதிரி நான் 300 mlக்கு தான் 300 mlக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேங்க. இந்த 300 ml இந்த தண்ணியில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த சூடம் வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ஒரு வீட்டில் வந்து கிச்சனில் வந்து ஒரு சின்ன சின்ன கொசு மாதிரி ஒரு சின்ன பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வந்து வராது, இந்த ஸ்மெல்க்கு வந்து வராதுங்க. எலுமிச்சம்பழம், மஞ்சள் எல்லாமே வந்து கிருமி நாசினிங்க. கிச்சனில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வராமல் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஷாம்பு வந்து எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பிசுப்பெல்லாம் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நம்ம எடுக்கிறோம். அது மாதிரி உப்பு வந்து போடுறது வந்து நல்லதுங்க. வீட்டு க்ளீன் பண்ணும்போது உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா நல்லது. அதுக்காக உப்பு எடுத்துருக்கோம். இது எல்லாமே போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து 2 in 1 தாங்க. நம்ம கிச்சன் க்ளீனரை மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து வீடு துடைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க. நம்மளுக்கு இதுக்காக எதுவுமே நம்ம வந்து வெளியே ப்ராடக்ட் வாங்கவே வேண்டாம். நம்ம வீடு வந்து துடைச்சி பாருங்களேன், நல்ல சுத்தமாகவும் ஆகும். நீங்கள் வந்து டைல்ஸாக இருந்தாலும் சரி, மார்பிளாக இருந்தாலும் சரி, கிரானைட்டாக இருந்தாலும் சரி, இதை போட்டு நீங்கள் வந்து துடைக்கும் போது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து வீடு க்ளீன் ஆகிடும். அது மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் நம்ம ரூம் ஸ்ப்ரே பண்ணாமலே வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கிச்சனை வந்து இதை க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு இதை வந்து நான் சொல்லி காட்டுறதுக்காக கிச்சன் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நேற்று நான் மீன் பொரிச்ச எண்ணெய் எல்லாம் இதில் வந்து இந்த பிசுப்பாக இருக்க இந்த இடம்லாம், இந்த இடத்த வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த லிக்விட் வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் மிக்ஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி கலரில் இருக்குன்னா ஒரு ஹைலைட்ரு கலரில் வருதுங்க. எனக்கு இப்படி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டோடனே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இதை நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். எந்த மாதிரி வந்து இந்த கிரானைட் கல் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்து மிக்சியை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன்.
இது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதுங்க. மைல்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு கூட தேவை கிடையாது. பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சுங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டோடனே நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் நனைச்சி எடுத்துக்கோங்க. நனைச்சி எடுத்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாமே நல்லா துடைச்சிடுங்க. தொடச்சி விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோம். அப்புறம் காஞ்ச துணி வச்சு மறுபடியும் ஒரு தடவை இப்படி தொடச்சி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து பிசுப்பு எதுவுமே இல்லை, டஸ்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தாங்க நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நான் இது வந்து மிக்சியை வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். என் மிக்சி வந்து எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிசுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மிக்சியை வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தாங்க நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த மிக்சிலே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. மிக்சியை வந்து ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து மிக்சி வயர் இருக்கும் இல்லையா, அதுவும் பிசுப்புன்னு இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து நல்லா இந்த இது ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்து மிக்சிலையும் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டதில் வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு மைல்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 20 செகண்ட் போதுங்க. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்சியை க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து மிக்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பிசுப்பு எதுவுமே இல்லை, அந்த டஸ்ட்டு எதுவுமே இல்லை, நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுல் வீடியோவை காட்டினேன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த இடம் தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த டஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிருங்க, எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வீடு க்ளீனாக இருக்கும், கிச்சன் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம ஃப்ளோர் துடைக்கும் போது, தரை துடைக்கும் போது, வீட்டில் உள்ள தரை துடைக்கும் போதும் இதை யூஸ் பண்ணோன்னா அந்த பிசுப்பு எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வீடு வந்து க்ளீனாக இருக்குங்க. இப்போ பார்த்துருப்பீங்களே நீங்கள் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி காட்டினதை. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த லிக்விடுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா 10 ரூபாங்க. 10 ரூபா தான் நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். என்னென்னா எலுமிச்சம்பழம் வந்து 5 ரூபா, உப்பு வந்து வீட்டில் இருக்கும், மஞ்சள் பொடியும் வீட்டில் இருக்கும், ஷாம்பு வாங்கியிருக்கேங்க. ஷாம்பு ரூபா ஷாம்பு ஷேஷை தான் வாங்கினேன், அது ஒரு 3 வாங்கினேங்க. சோடம் வந்து ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கினேன். அவ்வளோதாங்க, 10 ரூபா தாங்க இந்த 300 ml லிக்விட் க்ளீன் பண்ணுற லிக்விட் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.